अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सुविस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं भगवं वसिष्ठं सत्यं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य श्री शंकराचार्यमतास्य कृतपादं च अस्तामलकं च शिष्यं तं तोडकं वाक्यकारमज्ञानस्वद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। षडाधारपङ्क्तेर्मुहान्तर्विराजते सुषुम्नान्तराले अतितेजोलसन्तीं सुधामण्डलं द्रावयन्तीं पिबन्तीं सुधामूर्तिमीडे चिदानन्दरूपाम्। ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியாளால் அருளப்பட்ட பவானி புஜங்கம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். திரிமூர்த்திகளுக்கும் அதீதமாக இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் ஒன்று கூடினதாக இருக்கக்கூடிய பராசக்தியை தான் இங்க பவானி அப்படிங்கிற பேர்ல ஆச்சாரியால் ஸ்ரீமத் ஆச்சாரியால் இப்படிதான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஏன் அவள் எங்கேயோ இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சரீரத்திலேயே தகராகாசத்துல இருந்து கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். அவளை தியானம் செய்தால் அவளை நிச்சயமாக பிரத்யட்சமாக பார்க்க முடியும். ஆகையினால அவளுடைய பாதம் முதல் சிரஸ் வரைக்கும் அவளுடைய திவ்ய மூர்த்தியை அப்படி ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தார் இல்லையா. இப்படி பாதத்திலிருந்து அது வரைக்கும் பண்ணிட்டு இப்போ முகத்தை வர்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்துல வந்த 9வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது. இதுல அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை வர்ணிக்கிறார், சிரசை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சலத்குந்தலாந்தர் பிரமத்ருங்க விருந்தம் கணஸ்தித்த தம்மில்ல பூஷோஜ்வலம் தே ஸ்புரன்மௌலி மாணிக்ய பத்தேந்துரேகா விலாசோல்லச திவ்யமூர்த்தானமீடே திவ்யமூர்த்தானமீடே. அவளுடைய மூர்த்தா அப்படின்னு சிரசை ஈடே ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஆச்சாரியார். சலத் பிருந்த சலத் பிருந்த குந்தலாந்தா. சலத்து அப்படின்னாக்க அசைகிறது அப்படின்னு அர்த்தம். எது அசைகிறது? குந்தலாந்தா, கேசங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் அப்படியே அசைகிறது காத்துல இல்லையா. சலத் குந்தலாந்தா அது என்ன பண்றது? குந்தலா அந்தர் பிரமத் பிருங்க விருந்தம். பிரமத்து அப்படின்னாக்க அப்படி சுற்றி வருகிறது. எது சுற்றி வருகிறது? பிருங்க பிருந்தம். இந்த வண்டு கூட்டங்கள் இருக்கு இல்லையா, வண்டு கூட்டங்களானது அம்பாளுடைய அசைகின்ற கேசங்களுக்கு சுற்றி இந்த வண்டு கூட்டங்கள்லாம் அந்த வாசனையினால கவரப்பட்டு அப்படியே சுற்றி 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 வட்டம் அடிக்கின்றன இல்லையா. கணஸ்னித்த தம்மில்ல தம்மில்ல அப்படின்னாக்க அவளுடைய கூந்தல் அது எப்படி இருக்கு? கணஸ்னித்தம், கனமாகவும் நெருக்கமாக இருக்கு அந்த கூந்தல். அம்பாளுடைய கூந்தலானது ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கு, ஸ்னிக்தமாகவும் இருக்கு. வளவழ வளவழன்னு ஸ்னிக்தமா ஸ்நேகவாதத்தோட வளவழப்பாக இருக்கக்கூடியது. இப்படி இருக்கக்கூடிய தம்மில்ல பூஷா உத்வலம் தே, இப்படி நெருக்கமாகவும் வழுவழுப்பாகவும் இருக்கக்கூடிய கேசங்களுடைய
பூஷா அலங்காரத்தினால அப்படியே உஜ்வலம் அப்படியே சோபிக்கிறது. அம்பாளுடைய அந்த புண்ணியம் அராள கேசி அப்படின்னு அந்த அம்பாளுக்கு அப்படி அலையலையாக அம்பாளுடைய கூந்தல் இருக்கு. அந்த கூந்தல் அவ்வளவு வளவழன்னு இருக்கு, நெருக்கமாகவும் இருக்கு. அதுல அப்பேற்பட்ட வாசனைகள்லாம் உண்டு பண்றது. அத இந்த வண்டுக்கள் எல்லாம் அப்படியே சுத்தின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா சலத்குந்தலாந்தர் பிரமத் பிருங்க பிருந்தம் கணஸ்னிச்சதம் இல்ல பூஷோஜ்வலம் தே. அது மட்டும் இல்ல, அந்த தலையில அம்பாளுடைய கிரீடத்தினுடைய ஒரு அழகு இல்ல, குருவிந்த மணிஸ்ரேணி கனக்கோட்டீர மண்டிதா அப்படின்னு ஒரு நாமா இல்லையா. அம்பாளுடைய தலையில என்ன இருக்கு அப்படின்னா ஸ்புரத்து மௌலி மாணிக்ய பத்தஹா. அம்பாளுடைய சிலத்துல ஒரு கிரீடம் இருக்கு, அது கோட்டீர மண்டிதா அப்படின்னு. அது அந்த கோட்டீரம்னாக்க கிரீடம். இந்த அம்பாளுடைய கிரீட மௌலியில ஸ்புரத் மௌலி மாணிக்ய பத்தஹா, மாணிக்கங்கள்னால கோக்கப்பட்டு அப்படி இசை அப்படி இறைச்சி அங்க இருக்க அந்த கிரீடத்துல அப்படி இருக்கக்கூடிய அதுல சந்திரரே இந்துரேகா. இந்துனா சந்திரன், சந்திரனுடைய பிரகாசிக்க சந்திரகலை அங்க விலாசோல்லசத்தே. அந்த தலையில எப்படி சிவபெருமானுக்கு அங்க திரைச்சந்திரன் இருக்கோ அதே மாதிரி அம்பாளுக்கும் இந்த இந்துரேகா திரைச்சந்திரனானது விலாசோல்லச சோபையினால நன்கு பிரகாசிக்கிறது. உல்லசது இல்லையா அப்படின்னாரு. அது எப்படி இருக்குன்னா திவ்ய மூர்தானம் ஈடு. அப்படிப்பட்ட உன்னுடைய அழகான சோபையோட இருக்கக்கூடிய அந்த சிரசை நான் போற்றுகிறேன் அப்படின்னாரு. இப்ப அழகா அந்த அம்பாளுடைய தலையில ஏன் இந்த வண்டுக்கள் எல்லாம் வருதுன்னா சம்பகா சோக புண்ணாக சௌகந்திகல சத்கா. அம்பாளுடைய கூந்தல்ல சம்பக புஷ்பம், அசோக புஷ்பம், புன்னாக புஷ்பம் இல்லையா, அப்புறம் செங்கல் நீர் புஷ்பம், இதெல்லாம் சம்பகா சோக புன்னாக சௌகந்திக நல்ல வார்த்தை கந்தங்களோட இருக்கக்கூடியதான இருக்காள். இவள் தான் கந்தத்தையே உருவாக்கின கந்தவதி பிருத்திவி அப்படின்னு அந்த கந்தன்ற சக்தியே பிருத்திவிக்கு கொடுத்த நாளுடைய அம்பாளுடைய அந்த தலையில அவ்வளவு திவ்யமான வாசனைகள்லாம் இருக்கு. அந்த வாசனைகளை பார்த்து இது மலர் அப்படின்னு சொல்லி எல்லா வண்டுகளும் அப்படியே சுத்தின்னு இருக்கான். பிரமத்து பிருங்க பிருந்தம். அது மட்டும் இல்ல, அந்த கூந்தல் எப்படி இருக்கு அப்படின்னாரு கணஸ்னிச்சதம் இல்ல இல்லையா, கணத்து கனமாகவும் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஸ்னிக்தமாக இருக்கு, வழவழப்பாகவும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த கூந்தல் ஜம்மில்ல பூஷா உஜல்லம் இப்படி அலங்காரத்தினால அப்படி ரொம்ப சோபிக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த கூந்தலுக்கு மேல ஒரு கிரீடம் இருக்கு. என்னமா இருக்குன்றீங்க இல்லையா, அது குருவிந்த மணிகள்லாம் போட்டு அப்படி இருக்கு. குருவிந்த மணிஸ்ரேணி கணக்கோட்டீர மண்டிதான் சரஸ்நாம். இவர் சொல்வார் மாணிக்கம்லாம் அதுல இழைக்கப்பட்டிருக்கு. புரத்து மௌலி மாணிக்க பத்தகா, மாணிக்கங்கள்லாம் அதுல பத்தகா அதுல பிணைக்கப்பட்டிருக்கிறது. பிரகாசிக்கிற அந்த சிரசுல அந்த கிரீடம், அந்த கிரீடம் அவ்வளவு அழகா இருக்கு. அதுல மாணிக்க பலல்கள்லாம் அப்படியே இழைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, சந்திரலேகா விலாச உல்லசத்து, விலாச உல்லசத்து. அந்த சந்திரலேகை அந்த இடத்துல ஒரு ரேகா, சந்திரரேகா அப்படின்னா திரைச்சந்திரன், அந்த சித்திரக்கலையினால அது சோபையினால அப்படி பிரகாசிக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது லைன்ல கடைசியில பொங்கல் பாருங்க, திவ்ய மூர்தானம். உங்களுடைய திவ்யமான அந்த சிரஸ் இருக்க அந்த மூர்தா சிரசானது ஈடு, அதை நான் அப்படியே வணங்குகிறேன் அப்படின்னு அம்பாளை பாதாதி கேசாந்தம் வர்ணனை இப்ப நம்ம பார்த்துட்டே வந்தோம். 9 ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்போ 10வது ஸ்லோகத்துல அம்பாள் இந்த ரூபமானது என்னுடைய ஹிருதயத்தை விட்டு போகாம இருக்கணும். பார்த்த ரூபம் அப்படியே மனசுலயே இருந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவளுடைய கடாட்சம் என் மீது விழுந்து என்னுடைய வாழ்க்கையில மேல்பட்டு இல்லையா மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தையும் வரும் காலங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா அம்பாளுடைய அனுக்கிரகமானது நமக்கு வேணும். அதுல நாம பண்ணக்கூடிய தியானமாக
ஏ பவானி அப்படின்னு கூப்பிட்டு அப்படி அட்ரஸ் பண்ணி ஆச்சாரியால் எழுதிட்டார். இது ஸ்ரீ பவானி ஸ்வரூபம் தவேதம் பிரபஞ்சாத் பரம் சாதி சூக்ஷ்மம் பிரசன்னம் ஸ்புரத்வம் பிம்பஸ்ய மே ஹிருத்சரோஜே சதா வாங்மயம் சர்வதேஜோமயம் ச. ஸ்ரீ பவானி, ஏ பவானி அப்படின்னாக்க ஏ பரமேஸ்வரனுடைய பத்னிய அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பூதாத்துக்கு லோட் பண்ணீங்கன்னா பவானி அப்படின்னாக்க பவானி பவாவஹா பவாமஹா அப்படின்னு லெட் மீ பிகம் யூ அப்படின்னு அர்த்தம். நான் நீயாக ஆக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதுமே அம்பாளை நினைத்துக் கொண்டே இருந்தால் நான் அம்பாளாக மாறுகிறான் அப்படின்ற அர்த்தம். பவானி தாசே பொம்பிதர சகருணா அப்படின்னு இதே விஷயத்த சௌந்தரிய நகரிலையும் ஆச்சாரியர் எழுதியிருக்காரு. ஒரு பக்தன் என்ன பண்ணா பவானி பொந்தாசேன்னு ஆரம்பிக்கணும்னு நினைச்சான். அதுக்குள்ள அம்பாள் பவானின்னு இவன் கூப்பிட்டான். எப்ப கூப்பிட்டானா அவன் நானும் ஆகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிஜ சாயுஜ்ய பதவி, அவனுக்கு சாயுஜ்ய பதவியே கொடுத்துட்டா அப்படின்னு. இப்ப ஏற்பட்ட அந்த பவானி மாதா இது பவானி பராசக்தியானவள், மும்மூர்த்திகளாலும் வழிபடக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சிவவிஷ்ணு பிரம்மாக்களால வணங்கப்படுபவளான அந்த அம்பாளானவள் ஸ்ரீ பவானி ஸ்வரூபம் தவேதம், அம்பாளுடைய தவைதம் ஸ்வரூபம் தவ, தங்களுடைய இதம் இந்த ஸ்வரூபமானது எப்படி இருக்கு தெரியுமா? பிரபஞ்சாத் பரம், இந்த உலகத்திற்கெல்லாம் பரமாக மேலாக இருக்கக்கூடிய. ஏன் உங்களுக்குதாமா இந்த உலகமானது வந்தது? சிருஷ்டிகத்ரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு இந்த ஜெகத்தையே உண்டாக்குறவள். அவள் ஜெகத்துக்கு அதீதமாகத்தானே இருக்க முடியும், அப்பதானே இந்த ஜெகத்தை உண்டாக்க முடியும். இப்படி பிரபஞ்சாத் பரம் அவள் எப்படி இருக்கா? ஆனா அது புரியறதா? மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத சொரூபம். அவள் எப்படி இருக்கா? அனோரணியான் மகதோ மகியான் அப்படிங்கா. அணுக்கு அணுவாக இருக்கிறாள், மகத்துக்கு மகத்தாக இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு சொரூபத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது. மனசாபி அச்சிந்திய ரச்சனா ரூபஸ்ய, மனசுனால கூட நினைக்க முடியல. மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத ஒரு சொரூபமாக இருந்து கொண்டிருக்கிறதுனால அவளுடைய அத்தியாக்கிரதமான ஒரு நிலையில இருக்கா. அது எப்படி இருக்குன்னா அதிசூக்ஷ்மம் அப்படின்னாரு. பிரபஞ்சாத் பரம் அதிசூக்ஷ்மம். அது மட்டும் இல்ல, ஆனா ஒண்ணு அப்படி இருக்க நமக்கு தெரியலையானா பிரசன்னமா இருக்கா. அப்படியே அப்பா செஞ்ச முகத்தோட இருக்கா. நானும் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கேன். என்னுள்ள அவ இருக்கிறதுனால நானும் அந்த ஐஸ்வரூபத்தோட ஐக்கியமாகி பிரசன்னமாக அம்பாள் மாதிரியே இருக்க முடியுது. எனக்கு அவ்வளவு சூக்ஷ்மமா இருக்கு, கண்ணுக்கு தெரியல, பிரபஞ்சத்துக்கு அதீதமா இருக்கா. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அவளை கொண்டு வர முடியாது. ஆனா அவள் ஒரு சந்தோஷத்தை பிரசன்னமாக இருக்கிறாள். இது ஸ்ரீ பவானி, இதுதான் அம்பாளுடைய தவைதம் சொரூபம். பவானி, ஹே பவானி, தங்களுடைய சொரூபம் இப்படியெல்லாம் ஸ்ரீ பவானி மாதா, எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கக்கூடியவளே. ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக்கிறதே ரொம்ப வசதியான காரியம். உலகத்துக்கே அம்மா ஜெகதம்பாவா இருக்கக்கூடிய ஸ்ரீ பவானி தவைதம் சொரூபம், உங்களுடைய இந்த சொரூபம் பிரபஞ்சாத்பரம் அதிசூக்ஷ்மம் பிரசன்னம், அறிவதற்கு ரொம்ப அரிதாக இருக்கிறது, பிரசன்னமாக இருக்கக்கூடியது இல்லையா. சூக்ஷ்மமா இருக்கு, புலங்களாலையும் மனசனாலையும் அறிய முடியாது. ஆனா எல்லா ஒலிகளும் அம்பிகையுடைய சொரூபமாகத்தான் காணப்படுகிறது அல்லவா, பிரசன்னமாக இருக்கிறது. ஸ்புரத் அம்படிம்பஸ்ய மே ஹிருத்சரோஜே அப்படின்னாரு. உங்களுடைய சொரூபமானது புரத் அம்ப டிம்பஸ்ய, டிம்பம் அப்படின்னாக்கா சிறுவனாக இருக்கமே, டிம்பஸ்ய என்ன மாதிரி சிறுவனாக இருக்கக்கூடிய என்னுடைய மே ஹிருத் சரோஜே, என்னுடைய ஹிருதயத்துல சரியா இருக்கக்கூடிய ஒரு ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஒரு மலர் மாதிரி இருக்காரு. எப்படி இருக்காரு அப்படின்னா ஹிருத் சரோஜம் அப்படின்னு சொல்றது வழக்கம். ஹிருதய கமலம் அப்படின்னு சரோஜம் அப்படின்னாக்க சரசிலிருந்து உண்டானது சரோஜம், அப்படி அந்த அர்த்தத்துல இருக்கணும்.
சரசுன்னா தாமரை, ஹிருதய தாமரையில உட்காந்து ஹிருதய கமலத்துல ஹிருதய கமல சதா எப்பொழுதும் எப்படி இருக்கணும் நீங்க? வாங்மயம் சர்வ தேஜோமயம் அப்படியே வாக்குமயமாகும். சர்வ எல்லா தேஜஸும் எல்லா லூமினஸ் ஆஸ்திகளும் ஒன்னா சேர்ந்த எவ்வளவு ஒரு பிரகாசம் இருக்குமோ அந்த பிரகாசமாகவும் இருக்கக்கூடியவள். உத்யத்பானு சகஸ்ர கோடி சதுரிசாம், உத்யத்பானு சகஸ்ர கோடி 1000 கோடி உதிக்கிற சூரியன்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா உதிக்கிற செங்கதிர் எப்படி இருக்குமோ 1000 கோடி ஒன்னா சேர்ந்த என்ன பிரகாசமோ அந்த பிரகாசமாகவும் இருக்கக்கூடிய அந்த அம்பாளை நம்ம உரியில அம்பான்னு நம்ம சொன்னா பவானின்னு சொன்னா அந்த மனசு நிறைவானது ஏற்படுகிறது. இப்படி அவள் என்னுடைய ஸ்பீச்சுக்கு காரணமாக இருந்து கொண்டு ஒளி வடிவமாகவும் என்னுள்ளே இருந்து கொண்டு சதா எப்பொழுது எக்காலத்திலையும் ஸ்புரத்து அம்பா அம்பாவே அம்மாவே ஸ்புரத்து அல்ல எப்பொழுதும் பிரகாசிக்கட்டும் அப்படின்னாரு. ஏ பவானி ஸ்ரீ பவானி இது ஸ்ரீ பவானி ஸ்வரூபம் தவேதம் பிரபஞ்சாத் பரம் சாதி சூக்ஷ்மம் பிரசன்னம் ஸ்புரத் அம்ப பிம்பஸ்ய மே ஹுத்தரோஜே சதாவான்மயம் சர்வதேஜோமயம் ச அப்படின்னு 10வது ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் இப்ப சொல்றார், ஸ்ரீசக்கரத்துல நிவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்பிகையை எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஸ்ரீசக்கரத்துல நடுவுல இருக்கக்கூடியது ஒரு முக்கோணம், நிறைய 43 முக்கோணங்கள் இருக்கு. அதுல சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய சிவசக்தி ஐக்கிய ரூபம் அப்படின்னு பேரு. நீங்க அம்பாளுடைய சஹஸ்ரநாமத்தை பார்த்தா பெரிய ஸ்ரீமாத்ரே நமஹ, ஸ்ரீ மகாராஜ்யை நமஹ, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியை நமஹ அப்படி பாடிட்டே வந்து சிவசக்தி ஐக்கிய ரூபிண்யை நமஹ, ஸ்ரீலலிதாம்பிகாயை நமஹ அப்படின்னு சஹஸ்ரநாமம் முடியாது. இப்படி சிவசக்தி ஐக்கிய ரூபமான சக்தியிலேயே சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்தா பிரபவிதம் நச்சே தேவம் கலு தேவோ ந ஸ்பந்திதம் அப்படி குஷலஹா ஸ்பந்திதமஹி அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரி ஹர விரிஞ்சாதி பிறப்பி. இன்னைக்கும் ஹரி ஹரன் விரிஞ்சி எல்லாம் அவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? அந்த சக்தியை தான் பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட உன்னுடைய பற்றியதான ஸ்தோத்திரத்தை சொல்லணும்னாக்க பிரணந்தும் ஸ்தோத்தும்பா, உன்னை ஸ்தோத்திரம் பண்றதோ உனக்கு நமஸ்காரம் பண்றதோ கதம் அகிருத புண்ணியஹா பவதி, புண்ணியம் செய்யாதவனால இது நடக்குமா? அம்பாளுடைய கிரேட்னஸ் ஆனது புரியுமா இந்த ஜென்மால? எல்லாருக்கும் புரிய கூட புரியாது. அது சிவன் விஷ்ணு பிரம்மாவுக்கு பிரம்மா இந்த 3 பேரும் இன்னைக்கும் பூஜை பண்ணி கொண்டு இருக்கக்கூடியதான அந்த லலிதா பரமேஸ்வரி, அந்த ஸ்ரீசக்கர நிவாசினியாக இருக்கக்கூடிய அந்த சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக காமேஸ்வரியை அகிருத புண்ணியஹா, புண்ணியம் செய்யாதவர்கள் பிரபவத்தி, அவர்களால நினைக்க கூட முடியாது. அப்பேற்பட்ட அந்த காமேஸ்வரி ஸ்வரூபமாக பகவான் இப்போ அம்பாளை ஆதிசங்கர பகவத்பாதால் இப்ப பாக்குறாரு. கணேச அனிமாத்யாகிலைஹி சக்தி விருந்தைஹி புருதாம்பை புரச்சக்ர ராஜோல்லசந்தீம் பராம் ராஜராஜேஸ்வரி திரைபுரி த்வாம் சிவாங்கோ பரிஸ்தாம் சிவாம் பாவயாமி. ஏ ராஜராஜேஸ்வரி அத சொல்றாரு. ராஜராஜேஸ்வரி அப்படின்னு அம்பாளுக்கு இந்த ராஜ்யங்கள்லாம் ஆளக்கூடியவள் ராணி ராஜேஸ்வரி. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரபஞ்சமும் அநேக கோடி பிரம்மாண்ட மண்டலங்கள் இருக்கு. இது எல்லாம் உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவன ஆவலிக்கு, இதெல்லாம் அம்பாள் கண்ணை திறந்தா இவ்வளோ பெரிய பிரபஞ்சங்களும் இல்லையா? இப்பேற்பட்ட அநேக கோடி பிரம்மாண்ட மண்டலம் அம்பாளுடைய ஒரு கண்ண செய்தில ஏற்படுகிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலிக்கு அப்படின்னு. அம்பாள் சிருஷ்டிகத்ரி பிரம்மரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி அப்படின்னு 5 காரியத்தையும் பஞ்சகிருத்திய பராயணான்னு இருக்கக்கூடியவள். அவள் தான் ஸ்ரீ மகாராஜி, அவள் தான் ராஜராஜேஸ்வரி. அப்படிப்பட்ட ராஜராஜேஸ்வரி அவளை திருப்புரி, அவளுக்கு இன்னொரு பேரு திரிபுர சுந்தரி. ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், இப்படி இருக்கக்கூடிய இந்த 3த்துக்கும் அதிஷ்டானமாக
ட்ரீமர் ஸ்லீப்பர்னு இருக்கக்கூடிய அந்த மூணுத்தையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துல ஹிருதயாகாசத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடியவள் தான் அந்த ராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி அப்படின்ற. அப்படி இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி திரிபுரேஸ்வரி துவாம் உங்களை கணேச அனிமாதி அகிலைஹி சக்தி விருந்தைஹி சக்தி விருந்தைஹி சக்தி கூட்டங்கள். என்ன சக்தி கூட்டங்கள்? கணேச கிரக நட்சத்திர ராசி அப்படின்னு இந்த கணேசன் இல்லையா, கணபதி முதலியவர்களால சக்தி கணேசர் முதலியவர்களால இந்த கணங்களுக்கெல்லாம் ஈச்சம் நாம் பதையே நமஹா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவருக்கு நம்ம எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் கணபதி போட்டு அந்த கணபதி கணங்களுக்கெல்லாம் நமஸ்காரத்தை பண்ணிட்டா அந்த இப்படி கணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் அந்த கணேசன். அதுக்கப்புறம் அனிமா ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு என்ன சித்திகள் எல்லாம் ஏற்படுது? அஷ்டமகா சித்திகள் ஏற்படுகிறது. பவானியை உபாசிப்பவர்களுக்கு அஷ்டமகா சித்திகள் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி ஈஷிதா பிராகாமியம் வசித்வம் அப்படின்னு 8 விதமான சித்திகள்லாம் இருக்கு. அனிமா எப்போ வேணாலும் சிறுமையாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி அம்பாளை பார்க்கறதுக்கு போகும்போது அம்பாளுடைய பக்தனான ஆஞ்சநேய சுவாமிகள் அந்த சரசை வரும்போது தன்னுடைய உடம்ப அப்படியே அணு மாதிரி குறைக்கக்கூடியதான கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாதிரி உள்ள போனோம்னு பெருசாகக்கூடிய கெப்பாசிட்டி மகிமா அதுவும் வந்து. அப்புறம் அப்படி பறக்கும்போது தன்னை லகுவாக ஆக்கிக் கொள்ள முடியும். அங்க போய் சீதைக்கு தன்னுடைய சொரூபத்தை காமிக்கும் போது அப்படி விஸ்வரூபமாக ஆகக்கூடிய கரிமா அப்படி பலத்தோட காமிச்சு இந்த லங்கையே நான் அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவன்னு காமிச்சாரு. இப்படி பிராப்தி இந்த அங்க போறது அவருக்கு அசாதாரணமான விஷயம் இல்லையா. அப்படி போய் இங்க இருந்து அப்படி போயிட்டாரு. நமக்கெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? இங்க இருந்து அப்படி பறந்து அப்படி லங்கைக்கு போயிட்டாரு இல்லையா. அப்படி பிராப்தி சித்தி. அப்புறம் ஈஷிதா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. எல்லாரையும் பார்த்து பயப்பட வைக்கக்கூடிய சக்தி. அந்த பிரம்மாஸ்திரமே இவருக்கு கட்டுப்பட்டு இருந்தது ஈசித்துவம். அப்புறம் எல்லா காமனைகளையும் அவரை வேண்டுபவர்களுக்கு அப்படி உட்கார்ந்து ஆதி ஜாதிகர பக்தாஞ்சனேய சுவாமியாக உட்கார்ந்து வந்து கேட்கலாம் காமனைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு பிராகாமிய சித்வி. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு வசீகரம். எல்லாருக்கும் அந்த ராமாயண சுந்தரகாண்டத்துக்கு மேல அப்படி ஒரு விஷயம் இல்லையா பிடிக்காது. இப்படி அனிமா மகிமா தகிமா கரிமா பிராப்தி ஈசிதா பிராகாமியம் வசித்வம் அப்படின்னு 8 மகா சித்திகள் எல்லாம் அந்த கூட்டங்கள்லாம் அனிமாத்திய அகிலைஹி சக்தி விருந்தைஹி. இப்படி அகிலைஹி இல்லையா தங்கு தடை இல்லாம இந்த சக்தி எல்லாம் எப்படி இருக்கு? சக்தி விருந்தைஹி விருதாம் சக்தி கூட்டங்களால சூழப்பட்டிருக்கிறவள் அம்பாள். அம்பாள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் எப்படி வந்தது ஆஞ்சநேயருக்கு? அந்த அம்பாளுடைய பக்தியினால ஏற்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பாள் தான் அனிமாதி சித்திகளை கொடுக்கக்கூடியவள். அனிமா மகிமா லகிமா என்ற சித்திகளை கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியவள் அந்த பராசக்தி தான். அந்த கணேசனுக்கு கணங்களுக்கெல்லாம் ஒரு ஆளுமையை கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுப்பவள் அவள் தான். இப்படி எல்லா அகிலம் சக்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்தி, கண்ணுக்கு பார்க்கிற சக்தி, காதுக்கு கேட்கிற சக்தி, பெருகிற சக்தி, வாய்க்கு சுவைக்கிற சக்தி, உடம்புக்கு உணர்கின்ற சக்தி, இந்த சக்திகள் எல்லாம் இவ்வளவு இருக்க அந்த நெருப்புக்கு இருக்கக்கூடிய சக்தி, ஜலத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி, ஒவ்வொரு பொருளும் உலகத்துல இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாத்தையும் ஒரு சின்ன சிப்புல இவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கான் இல்லையா எலக்ட்ரானிக் சிப்ல. இப்படி இருக்கக்கூடிய சக்திகள்லாம் ஒன்னா சேர்ந்ததே ஆனால் அதுதான் பராசக்தி, அதுதான் பவானி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படி சக்தி விருந்தைஹி விருதாம்மை இப்படி சக்திகளின் கூட்டங்களால சூழப்பட்டு இருக்கக்கூடியவள். அப்படி அவள் ஸ்புரத் சக்கரராஜோல்லசந்தீம். அவர் எங்க பிரகாசிக்கிறார்? ஸ்புரத்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். எங்க? சக்கரராஜம் அப்படின்னு ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவுல அந்த பிந்து ஸ்வரூபமாக அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கல்ல அவள் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறார்? சக்கரராஜ உல்லசந்தி. அப்படியே காமேஸ்வர உற்சங்கமாக இருந்து கொண்டு காமேஸ்வரனோட சேர்ந்து அவன் சிவசக்தி ஐக்கிய ரூபமாக இருந்து கொண்டு அதுக்கு சிவசக்கரம் அப்படின்னு பேர். அது சிவசக்தி ஐக்கிய சக்கரமான இருக்கக்கூடிய கிரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவாட்சரம்
சிலதெல்லாம் சிவாட்சரம், சிலதெல்லாம் சக்தி அக்ஷரம் வாங்க. இந்த கிரீன்னு எனக்கூடியது சிவசக்தி அக்ஷரங்கள்னு சில அக்ஷரங்கள்லாம் இருக்கு. இப்படி சிவசக்தி ஸ்வரூபமாக காமேஸ்வரி ஸ்வரூபமாக இருந்து கொண்டு பலாம் சிவாங்கோ பரிஸ்தாம், சிவனுடைய அங்கம் பரமசிவனுடைய இடது தொடையில மடியில அம்பாள் உட்கார்ந்துருக்கா இல்லையா? அம்பாள் அவருடைய வாமாங்கரூடா புச்சதா அப்படின்னு வாமாங்கரூடா இடது பக்கம் சிவனுடைய நீங்க பாத்தீங்கன்னா அது படத்தையும் பார்க்கலாம். சோமஸ்கந்த ஸ்வரூபம் மாதிரி இந்த படங்கள்லாம் வரும்போது அவனுடைய மடியில அம்பாள் உட்கார்ந்துருப்பார். காமேஸ்வரனுடைய இடது தொடையில அம்பாள் உட்கார்ந்துருப்பார். இந்த பக்கம் கணேசர், அந்த பக்கம் சுப்பிரமணிய சுவாமி. இப்படி ரெண்டு பேரையும் வைத்துக் கொண்டு பரமசிவனுடைய அங்கம் அப்படின்னா மடியில பூப்பாரி, அதுக்கு மேல தான் உட்கார்ந்து இருக்கக்கூடியவள். பரமசிவனுடைய மடியின் மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய ஹே பவானி சிவாம், சர்வமங்கல ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவரே. சிவஹா அப்படின்னா சர்வமங்கல ஸ்வரூபம். அப்படிப்பட்ட சிவா சிவஹா அப்படின்னு சொல்லிங்கத்துல சொன்னா மங்களகரமான பரமசிவன் அப்படின்னு அர்த்தம். சிவா அப்படின்னா பரமேஸ்வரனுடைய ஆசிகாரி சிவா. சிவா விஸ்வசிய பேஷஜி அப்படின்னு ருத்ரம் அம்பாளுடைய கிரேட்னஸ் சொல்றது, சிவனுடைய கிரேட்னஸ் சொல்றது இல்லையா? இப்படி சிவாம் பாவயாமி, அவரை தியானம் செய்கிறேன். ராஜராஜேஸ்வரியாக இருக்கக்கூடிய லலிதா மகாதிருப்ப சுந்தரியை தான் சக்கரராஜன்ற ஸ்ரீ சக்கரத்துல எல்லாரும் தியானித்து ஆராதிக்கிறார்கள் இல்லையா? சௌந்தரிய லகரி முதல ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தோம்னாக்க பகவத் பாதா நிறைய இந்த ஸ்வரூபத்தை பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட சிவகாமேஸ்வராங்கஸ்தா அப்படின்னு சிவநாமத்துல இருக்கக்கூடிய நாமால ஸ்ரீசக்கர பூஜையில முதல் தேவதையாக கணபதியும், அப்படி திரைலோக்கிய மோகன அனிமாசித்தி குதிரைகள் இவர்கள்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் கடைசியாக அந்த 9வது ஆவரணத்துல எல்லா சக்தியும் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிந்துல தான் சிவசக்தி ஐக்கியத்தை போய் பூஜை பண்ணா அவனுக்கு என்ன சிவஞான பிரதாயினி. அந்த சிவஞானம் எனக்கூடியதை இந்த அம்பாள் முக்தி எனக்கூடிய பிரம்ம சாட்சா்காரத்தை அளிக்கக்கூடிய சொரூபமாக இருக்கக்கூடிய ஏ பவானியே உங்களை தியானிக்கிறோம் அப்படின்னு முக்திக்கு ஹேதுவாக பவானியை தியானிக்கிறோம். இந்த தியானத்தினால் நல்ல குரு ஒண்ணு எனக்கு கிடைக்கப்பெற்று அந்த குருவின் மூலமா தத்துவமசி என்ற வாக்கியத்தின் மூலமாக முக்தி நிலையை நாம் அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல ஆச்சாரியார் அப்படி பவானியுடைய ஸ்தோத்திரத்தை பார்த்தோம். இப்படி 9, 10, 11 கணேச அனிமாத்ய கிளைஹி சக்தி கிருந்தைஹி பிருதாம்பை ஸ்புரச்சக்ரராஜோல்லசந்தி பராம் ராஜராஜேஸ்வரி திரைபுரி வாம் ராஜராஜேஸ்வரி திரைபுரி மகாதர்ம சுந்தரியே லலிதா மகாதர்ம சுந்தரி சிவாம் பாம் உங்களை சிவாங்க உபரிஸ்தாம் சிவனுடைய மடியில உட்கார்ந்து உபரி மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிவாம் ஹே பரமேஸ்வரியே பரமமங்கல ஸ்வரூபினியே பாவையாமி உங்களை நாங்கள் தியானம் பண்ணிப்போம் அப்படின்னு ஆச்சாரியார் ரொம்ப அழகாக முடித்தார். 11 ஸ்லோகம் 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.